This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் கனமழை எச்சரிக்கை. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் இன்று ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும் தகவல். கோடை வெயிலிலும் கடல் போல் நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்கும் செம்பரம்பாக்கம் ஏரி. மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் விரைவில் முழு கொள்ளளவை எட்ட வாய்ப்பு. சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது, போதிய நீர் இருப்பு உள்ளதாக நீர்வளத்துறை செயலர் சத்யபிரதா சாஹூ புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. நமக்கு ஒரு வருஷத்துல 13.5 TMC தேவைப்படும். இப்போவே எல்லாமே ஃபுல் சிஸ்டம் நம்ம சேர்த்துட்டு ஒரு 7.5 TMC இருக்கு. ஒரு மாதத்துக்கு நம்ம 1 TMC 1.5 TMC இருக்கும்போது நமக்கு போதுமான தேவையான தண்ணி இருக்கு. அதான் நான் சொன்னேன், 7.5 TMC நமக்கு இருக்கிறது. சொன்னால பொதுவானது. நாடு முழுவதும் அதிகரித்துள்ள வெப்ப அலை 2026ஆம் ஆண்டு வரலாற்றிலேயே மிகவும் வெப்பமான ஆண்டாக இருக்கும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கை. தெலுங்கானாவில் வெப்ப அலை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34ஆக அதிகரிப்பு. மிக அதிக வெப்பம் பதிவாகும் கிராமங்களை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கோடை மின் நுகர்வு அதிகரிப்பால் மருத்துவமனைகளில் ஏற்படும் மின்தடையை தடுக்க தமிழ்நாடு மின்சார வாரியம் உத்தரவு. நோயாளிகள் பாதிக்கப்படாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தல். திருத்தணி பகுதியில் தொடர்ந்து 3வது நாளாக மின்வெட்டு நிலவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இருவேறு இடங்களில் மக்கள் மறியல் போராட்டம். தமிழ்நாட்டில் மின் பற்றாக்குறை இல்லை என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். சிலரின் தூண்டுதலே மின்தடைக்கு காரணம் என குற்றச்சாட்டு. மின்சார தட்டுப்பாடுன்ற செய்தி வந்து அந்த மின்சார தட்டுப்பாடு இல்லை. ஒரு சில தனிநபர்கள் யாருடைய தூண்டுதலின் பேர்லையோ செய்கிறாங்கன்ற ஒரு சில கருத்துக்கள் நிலவுகிறது. ஸோ அதெல்லாம் சரி செய்யும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. 99% சிறப்பாக செயல்படும் ஒரு ஊழியர்கள் மத்தியில் 1% பேர் கருப்பாடுகளாக இருந்து செயல்படும் விதத்தை நாங்கள் வேலிடேட் பண்ணுறோம். 20 ஆண்டுகளாக பின்தங்கியுள்ளது தமிழக மின்சாரத்துறை என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. மின் தடையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் விளக்கம். 20 வருடமாக நலிவடைந்த ஒரு நிறுவனம், 20 வருடமாக ஒரு நிறுவனத்தை எவ்வளவு அந்த வந்து அதோடைய அனைத்தையும் உறிஞ்ச முடியுமோ உறிஞ்சாச்சு. இதை சீரமைக்கும் பணிகள் சில ஆண்டுகள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வெகு விரைவில் இதற்கான சீரமைக்கும் பணிகள் ஒவ்வொரு நாளும் பார்ப்பீங்க. மின்வெட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்று சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது என்றும் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வலியுறுத்தல். கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு பிறகு கொலை செய்யப்பட்டுள்ளதை உறுதி செய்த ஐஜி ரம்யா பாரதி 24 மணி நேரத்திலேயே குற்றத்திற்கு காரணமானவர்களை கைது செய்துவிட்டதாகவும் விளக்கம். துணை காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காணாமல் போன சிறுமியை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. 250 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து குற்றவாளிகளை கண்டறிந்ததாக காவல்துறை விளக்கம். கைதான கார்த்தி, மோகன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐஜி ரம்யா பாரதி உறுதி. எப்படியாவது அந்த குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்ன்ற நோக்கத்துல
இரவு முழுக்க வந்து கிட்டத்தட்ட 200-250 சிசிடிவி கேமராஸை வந்து எங்களோட ஸ்பெஷல் டீம்ஸ், நாங்கள் சொன்ன மாதிரி 5 ஸ்பெஷல் டீம்ஸ் வந்து கண்டினியூஸாக அனலைஸ் பண்ணி உடனடியாக ஒரு முக்கியமான க்ளூஸ் வந்து எங்களால் எடுக்க முடியுது. கோவை சிறுமி கொலை வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை, பிரேத பரிசோதனையின் முழு அறிக்கை இன்னும் வரவில்லை என காவல்துறை தகவல். எவ்வளோ துரிதமா பண்ண முடியுமோ, எப்படி அக்யூஸ்ட் 24 மணி நேரத்துல பிடிச்சோமோ அதுக்கு அந்த அளவுக்கு துரிதமா குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சு ஸ்பீடி ட்ரையல் என்ஷோர் பண்ணி கண்டிப்பா இந்த விக்டிம்கான டியூ ஜஸ்டிஸை வந்து தமிழக காவல்துறை என்ஷோர். கோவை சம்பவத்தை போன்று மேலும் ஒரு சம்பவம் நடக்காத வகையில் முதல்வர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சிறுமியின் உறவினர் வேண்டுகோள். ஏன்னா முன்னாடி இருந்த சட்டம் ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொல்லி தான் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி, ஸோ நியூ ஜென்ரேஷன் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்பதான் வந்திருக்காங்க, வந்த உடனே இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு சார் எங்களுக்கு எல்லாமே. ஸோ சிஎம் சார் வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்தது இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷனே வந்து ரொம்ப கடுமையா எடுத்தாரு அப்படின்னா நெக்ஸ்ட் இதை பண்றதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க சார். அராஜக செயலில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனையை தமிழக அரசு பெற்றுத்தரும். கோவை சிறுமி கொலை தொடர்பாக முதல்வர் விஜய் உறுதி. திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையின் போது உயிரிழந்த நர்சிங் மாணவியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. விசாரணை அறிக்கை வரும் வரை 2 நாட்களுக்கு போராட்டத்தை கைவிடுவதாக போராட்டக்காரர்கள் அறிவிப்பு. ஆட்சி பொறுப்பேற்ற 13 நாளில் தமிழ்நாடெங்கும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என திமுக இளைஞரணி குற்றச்சாட்டு. ரீல் ஆட்சியை நிறுத்தி ரியல் நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தாவேக ஆட்சி நிச்சயமாக 5 ஆண்டு காலம் நடைபெறும் ஆட்சி அல்ல, மீண்டும் வெல்வோம் என்றும் இளைஞரணி கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. என்னைக்காவது எந்த நாளாவது விரைவில் அதை கவிழத்தான் போகுது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல. திமுக என்னும் பேரு இயக்கத்திற்கு இளைஞர்களே எதிர்காலம், புதிய வரலாற்றை எழுதுவோம், நம்முடைய திட்டத்தையும் செயலாக்கத்தையும் மேலும் மேம்படுத்துவோம் என்றும் மு.க. ஸ்டாலின் பதிவு. இருபது வருடம் திமுகவின் தோளில் சவாரி செய்த காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டு சென்றதாக உதயநிதி விமர்சனம். இனி எந்த காலத்திலும் காங்கிரஸை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது எனவும் பேச்சு. இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் போட்ட ஓட்டுல ஜெயிச்சுட்டு பதவிக்காக சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸை இனி எந்த காலத்திலையும் நாம நம்பக்கூடாது, எந்த காலத்திலையும் நாம கிட்ட சேர்க்க கூடாது. தேர்தல் படுதோல்விக்கு பிறகும் கூட திமுக பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் பதிலடி. திமுக இளைஞரணி கூட்டத்தில் காங்கிரஸ் ராகுலை விமர்சித்து கோஷம் எழுப்பியது அரசியல் நாகரிகமற்றது என்றும் அறிக்கை. கூட்டணியில் இருந்த கட்சிகளை வரம்பு மீறி இழிவாக விமர்சிப்பதை தவிர்க்காவிட்டால் திமுக கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக புழுக்கத்தோடு இருந்ததாகவும் காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் பதிலடி. விஜய் முதல்வராவதை தடுக்கும் திமுகவின் பிளான் பிளாப் ஆகிவிட்டதால் கோஷம், தீர்மானம், டிராமா போடுகிறார்கள். காங்கிரஸை எவ்வளவு எதிர்த்தாலும் உண்மை மாறாது என்று அக்கட்சியின் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவு. தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் களையெடுக்கும் பணியில் தேசிய தலைமை மும்முரம். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் குறித்து அறிய
உண்மை கண்டறியும் குழு அமைப்பு. திமுக தலைமையிலான கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்போம். மதிமுக பொதுச் செயலர் வைகோ திட்டவட்டம். அதிமுகவிலிருந்து விலகுவதாக முன்னாள் எம்பி வேணுகோபால் அறிவிப்பு. அனைவரும் ஒன்றிணைந்து மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு பாடுபட வேண்டும் என வலியுறுத்தல். காவிரியில் தமிழர்களுக்கு உரிமை இல்லையா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. மேகதாது அணையை எதிர்க்க தமிழ்நாட்டு உரிமை இல்லை என்ற DK சிவக்குமாரின் பேச்சுக்கு முதல்வர் விஜய் கண்டனம் தெரிவிக்கவும் வலியுறுத்தல். நாளையும் நாளை மறுநாளும் அறிவிக்கப்பட்டிருந்த SBI வங்கி ஊழியர்களின் போராட்டம் ஒத்திவைப்பு. கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதால் நாளை வழக்கம் போல SBI வங்கி சேவை இருக்கும். மதிப்பீடு மற்றும் மறுமதிப்பீடு செயல்முறைகளில் நியாயம், வெளிப்படைத்தன்மை மற்றும் துல்லியம் உறுதி செய்யப்படும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்த சர்ச்சைகளுக்கு CBSE விளக்கம். எபோலா அச்சுறுத்தலை தொடர்ந்து ஆப்பிரிக்க பயணத்தை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு அறிவுறுத்தல். காங்கோ, உகாண்டா, சூடான் நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு வேண்டுகோள். வெள்ளை மாளிகைக்கு வர பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அழைப்பு. இந்தியா வந்த அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ மோடியிடம் தகவல். அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகைக்கு வெளியே பாதுகாப்பு சாவடி மீது துப்பாக்கிச் சூடு. தாக்குதல் நடத்திய 21 வயது இளைஞரை சுட்டுக் கொன்ற பாதுகாப்பு அதிகாரிகள். President Trump has said a deal is close, only for the two sides to remain far apart. Only for the two sides to remain far apart. துப்பாக்கிச் சூட்டின் போது நேரலை பதிவு செய்து கொண்டிருந்த பெண் செய்தியாளர் துப்பாக்கிச் சூடு சத்தத்தை கேட்டு தப்பி ஓடும் காட்சி. போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தத்தை மிகவும் நெருங்கிவிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவு. விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் விளக்கம். மேற்கு வங்கத்தில் மறுவாக்குப்பதிவு நடைபெற்ற ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை தொடக்கம். அசம்பாவிதங்களை தவிர்க்க கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள். யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா சரமாரி தாக்குதல். 10 பேர் காயம். நிலத்தடியில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தில் பதுங்கிய மக்கள். லெபனானில் அமைதி குழுவில் பணியாற்றும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷாவிற்கு ஐநா விருது. ஐநாவின் ராணுவ பாலின ஆலோசகர் விருது வழங்கி கௌரவிப்பு. கேரளத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிக்க புதிதாக அமைந்த காங்கிரஸ் கூட்டணி அரசு தீவிரம். ஆபரேஷன் தூஃபான் என்ற பெயரில் போதைப் பொருள் கும்பலை ஒழிக்க திட்டமிட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா அறிவிப்பு. கரப்பான் ஜனதா கட்சி இணையதளத்தை முடக்கிவிட்டதாக அதன் நிறுவனர் அபிஜித் தீப்கே மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு. கரப்பான்கள் ஒருபோதும் அழிவது இல்லை என்றும் புதிய தளம் விரைவில் தொடங்கப்படும் எனவும் அறிவிப்பு. கரப்பான் ஜனதா கட்சியின் வளர்ச்சி மக்கள் துயரத்தின் வெளிப்பாடு என அரசியல் வியூகர் பிரசாந்த் கிஷோர் கருத்து. 2029ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் எதிரொலிக்கும் எனவும் எச்சரிக்கை. இந்தியாவில் உள்ள வழக்கறிஞர்களில் 40% பேர் போலி பட்டங்கள் பெற்றவர்கள் என பார் கவுன்சில் தலைவர் மனன் குமார் மிஸ்ரா குற்றச்சாட்டு.
போலி வழக்கறிஞர்களை கரப்பான் பூச்சிகள் என தலைமை நீதிபதி கூறியதாகவும் விளக்கம். பழனி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்த பெண்ணுக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பியதாக எஸ்ஐ சஸ்பெண்ட். பாதிக்கப்பட்ட பெண்ணின் புகாரை அடுத்து திண்டுக்கல் சரக டிஐஜி சசிமோகன் நடவடிக்கை. கொடுங்கையூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தனசேகரன் பணியிடை நீக்கம். புகார் கொடுத்த பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட புகாரில் நடவடிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் லக்னோவை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பஞ்சாப் அணி. ஸ்ரேயஸ் ஐயரின் அதிரடி ஆட்டத்தால் பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பை தக்க வைத்தது பஞ்சாப். ஐபிஎல் கிரிக்கெட்டில் 4வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழையுமா ராஜஸ்தான் ராயல்ஸ்? இன்று நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் மும்பை அணியுடன் பல பரீட்சை. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.